வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சிகள பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். அதேபோல வெறும் தரையில இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேணாம். யோகாசனம் பயிற்சிய பொறுத்தவரைக்கும் வெறும் தரையில மேற்கொள்ளக்கூடாது. பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்போ பயிற்சிய பார்ப்போம். அதாவது நம்ப கண் பார்வை தெளிவடையக்கூடிய முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது, யோகாசனத்த பொறுத்தவரைக்கும். இப்போ கண்ணுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கல்லீரல சொல்லுவோம். பஞ்சபூத தத்துவத்துல நம்முடைய கல்லீரல் என்பது பார்த்தீங்கன்னா, ஆகாய தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய மஞ்சக்காமலை வரும்பொழுது, ஒரு மனிதனுக்கு மஞ்சக்காமலை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, கண்ணு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். மஞ்சக்காமலை வரும்பொழுது, கல்லீரல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைய நம்ப பார்க்கலாம். இப்போ ஆசனங்கள பொறுத்தவரைக்கும், கல்லீரல நம்ம பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் செய்யும் பொழுது, உங்களுடைய கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். நீங்க எந்த பயிற்சி எடுத்தாலும், அதுல முக்கியமா கல்லீரல பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில, நம்முடைய கண் பார்வை கண்டிப்பாக தெளிவடையக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். இந்த தத்துவத்துல இது வந்து கண்ணு என்பது பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துல ஆகாய தத்துவம். இப்போ அதற்கு உண்டான ஒரு பயிற்சி என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு ஒரு காலம் மடக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வார்ம் அப் செய்யும். ஒரு 5 எண்ணிக்கை ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. ஒரு 5 எண்ணிக்கை. உங்களால எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணலாம். இப்ப என்னால இங்க கொண்டு வர முடியும்னா கொண்டு வரலாம். என்னால இந்த அளவுக்கு தான் பெண்ட் பண்ண முடியும்னா தவறு இல்ல. எடுத்த உடனே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். கைகள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம இருக்கலாம். 25 எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா 1 2 3 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை நம்ம நிறுத்தலாம். உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு பிடிக்கலாம். இப்போ வார்ம் அப் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்ப ஆசனம். இப்போ என்னால இங்கதான் முடியுது. தவறு இல்ல. இப்ப நம்ம பார்த்த ஆசனம் பாத்தீங்கன்னா ஜானு சிரசாசனம். நம்மளுடைய நெத்தி பகுதி மூட்டை தொடுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். வலது இடது இது வந்து ஒரு சுற்று. இது போல 2 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகளும் பார்க்கும் பொழுது கண் பார்வை தெளிவடையும். உங்களுடைய முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இருதயத்துக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது, உங்களுடைய தொந்தி குறையும், சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆற்றல் என்பது இந்த ஆசனத்திற்கு உண்டு. மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது, கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. இதுல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து நம்மளுடைய பாதம் வரைக்கும் இருக்கின்ற உதாரணத்துக்கு உங்களுடைய மூக்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுடைய கால்களுக்கும் மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இப்போ இதுல ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்றதுனால ஸ்பைனல் கார்ட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் இந்த ஆசனம் என்பது மேற்கொள்ள வேண்டாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த கையை இப்படி கொண்டு வரும். இந்த கையை இப்படி கொண்டு வரும். இது போல செய்யறோம். இது வந்து கருட முத்ரா. கண்ணுக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு கருடன்
பறக்கின்ற ஒரு தோற்றத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. இது செய்யறதுனால உங்களுடைய கண் பார்வை என்பது வெகு சீக்கிரமாக தெளிவடையக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். இது காலையில ஒரு வாட்டி, மாலையில ஒரு வாட்டி தாராளமா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா செய்யலாம். இது நம்ம சேர்ல அமர்ந்து கொண்டோ, இல்ல நின்று கொண்டோ, இல்ல நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ செய்யலாம். இது போல ஒரு 25 எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்துல நம்ம செய்து கொண்டு வரலாம். நம்ம இதுல பார்த்தது முத்ரா பார்த்தோம். இது கருட முத்ரா. ஒரு கருடன் பறக்கின்ற ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இது காலையில ஒரு தடவையும், அதே போல சாயந்தரம் ஒரு தடவையும் நம்ம செய்யலாம். நேரம் இருக்கிற பட்சத்துல ஒரு 100 எண்ணிக்கை செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கண் பார்வை என்பது வெகு சீக்கிரமாக குணம் பெறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல 2 பார்த்திருக்கோம். அதாவது ஒண்ணு ஆசனம், 2வது முத்ரா. உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது செய்யுங்க. தவறு என்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் செஞ்சது நம்ம ஒரு ஆசனம், 2வது முத்ரா. இதுல 2மே ரொம்ப முக்கியமான ஒன்றுதான். இப்ப வயதானவர்கள் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி செய்வதற்கு சற்று கடினமாக இருக்கும். அவர்கள் தாராளமா இந்த 2வது பயிற்சி என்பது செய்யலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர்கள் இந்த 2 பயிற்சிகளும் செய்து கொண்டு வரும் பொழுது ஆற்றல் கண்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.